ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. விவசாயன்றது பார்த்திங்கன்னா நிறைய வந்துடுச்சு. அதாவது நேச்சுரல் ஃபார்மிங்கு, கெமிக்கல் ஃபார்மிங்கு, ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு நிறைய வந்துடுச்சு. ஆனால் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா விவசாயம்னா விவசாயம் மட்டும்தான். ஸோ இப்போ நிறைய பேரால் விவசாயத்தை என்னால் அந்த லாபமே எடுக்க முடியல, எப்படி பண்ணணும் தெரிய மாட்டேங்குது. அது பூச்சி என்னென்னோ வருது, எந்த மருந்து அடிக்கிறது எனக்கு எதுவுமே தெரில அப்படின்றாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான். அதாவது ஒரு ஃபுல் கைடன்ஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி, அதாவது முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு 9 யுக்திகளை இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருவம் பார்த்து பயிர் செய்ய வேணும். அதாவது 3 பருவங்கள் இருக்குது. என்னென்ன பார்த்திங்கன்னா சொர்ணாவாரி, சம்பா, குருவை. ஸோ ஃபஸ்ட்டு சொர்ணாவாரி, அதாவது வெயில் காலம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் அந்த மாதிரி வரும். இதில் இந்த ராகி, அப்புறம் மில்லட்ஸ், இந்த மாதிரி வெரைட்டிகளை போடுவாங்க. இது சொர்ணாவாரி. இதுக்கு அடுத்து சம்பா. இதில் பார்த்திங்கன்னா மழைக்காலம், அதாவது நெல் பயிரை அதிகமாக போடுவாங்க. அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த மாதிரி வரும். இதுக்கு அடுத்து குருவை. இதில் பார்த்திங்கன்னா இந்த காய்கறிகள் அந்த மாதிரி அதாவது பனிக்காலம் காய்கறிகளை அதிகமாக போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பயிரையும் பருவம் பார்த்து பயிர் செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் நல்லா மகசூல் பார்க்க முடியும். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்த ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். அதாவது ஒரே பயிரை திரும்ப திரும்ப போடாமல் வெவ்வேறு பயிராக போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெல் போடுறீங்கன்னா திரும்ப தொடர்ந்து நெல்லே போடாமல் வேறு ஏதாச்சும் பயிர், ஏதாவது திடீர்னு காய்கறி மாறுறது, இல்லை பருத்தி போடுறது, அந்த மாதிரி எதாவது மாறணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லை போட்டிருக்கீங்க, அதில் தண்டு தொலைப்பான் பூச்சி வருதுன்னா நீங்கள் அடுத்து தொடர்ந்து நெல்லே போடும்போது அடுத்த போடுறப்ப அதில் நெல் அந்த தண்டு தொலைப்பானோட தாக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதோட லைஃப் சைக்கிள் பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேறு பயிரை மாற்றி மாற்றி போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு விஷயமா. இதுக்கு அடுத்து 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னா கலப்பு பயிர் சாகுபடி. அதாவது நீங்கள் உங்களோட நிலத்தில் ஒரே ஒரு பயிரை மட்டும் போடாமல் அது கூட ஏதாவது பூக்களோ இல்லை மற்ற செடிகளை போடுறது மூலமாகவே நோயும் கட்டுப்படுத்தலாம், பூச்சியும் கட்டுப்படுத்தலாம். எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா தக்காளியோட செண்டு மல்லி போடுவாங்க. அதே மாதிரி வாழையோடையும் செண்டு மல்லி போடுவாங்க. இந்த செண்டு மல்லி போடுறதுனால ரெண்டுத்துலையுமே வேரல்கள் நோய் கட்டுப்படுத்தப்படுது. அதே மாதிரி குறிப்பாக வாழையில் பார்த்தீங்கன்னா நூற்புழு தொகை, அதாவது நெமட்டோட்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட தாக்கத்தில் கட்டுப்படுத்தப்படுது. ஸோ இந்த மாதிரி கலப்பு பயிர் போடுறது மூலமாகவும் நம்மளால் இயற்கையாக ஈஸியாக பூச்சியை கட்டுப்படுத்தலாம். 4வது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு பயிர்களை வரப்போரங்களில் வளர்க்கணும். என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, பூச்சிகள் இப்போ பயிரை வாசனையை வச்சு தான் பயிரை தேடி வருது இல்லைங்களா. அதை பயிர் வாசனையை மறைக்கிறதுக்கு இல்லை அதுக்கு பதிலாக வேலியோரங்களை அதுக்கு தேவையான சாப்பாடை கொடுத்துட்றோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வரப்போ சுற்றி நீங்கள் தட்டைப்பயிர் போடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அது ஏன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் உள்ள ஒரு காய்கறி போட்டிருக்கீங்க, அதுக்கும் அசுவினி பூச்சி வரும். ஆனால் நீங்கள் தட்டைப்பயிர் போகிறதுனால தட்டைப்பயிரை சாப்பிட்டுட்டு அது அங்கேயே உட்காந்துரும், உள்ளே இருக்க பயிரை தாக்காது. இதுதான் ஈர்ப்பு பயிர் மூலமாக பயிரை காப்பாற்றுறது. அதே மாதிரி தட்டைப்பயிரை சுற்றி விதைச்சி விட்டு அசுவினி அதில் வந்ததுக்கப்புறம் அதை தேடி நிறைய நன்மை செய்யும் பூச்சிகள், தட்டான், சிலந்தி, மற்ற பூச்சிகள் இந்த மாதிரி நன்மை செய்யும் பூச்சிகள் உங்களோட பயிரை சுற்றி இப்போ ராணுவ பணம் மாதிரி அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் தீமை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை கம்மியாக மகசூல் உங்களால் அதிகமாக எடுக்கலாம். இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து 5வதாக பார்த்தீங்கன்னா நிலத்தை அவ்வப்போது தரிசு போட வேண்டும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த சொர்ணாவாரி, அதாவது சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கோடை எவ்வளோன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலத்தை நல்லா ஓட்டி விட்டுட்டு அதை எந்த ஒரு பயிருமே போடாமல் அப்பப்போ காய போட்டணும். ஏன்னு கேட்டிங்கன்னா பூச்சிகளில் ஒரு 4 பருவம் இருக்குது இல்லைங்களா. அந்த 4 பருவத்தில் இந்த கூட்டுப்புழு பருவம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக மண்ணில் தான் அதிகமாக மேக்ஸிமம் எல்லா பூச்சியும் மண்ணில் தான் இருக்கும் கூட்டுப்புழு. அப்படிப்பட்ட கூட்டுப்புழுவை நீங்கள் உழவு ஓட்டிட்டு அப்படியே நீங்கள் எந்த ஒரு பயிரும் போடாமல் இருக்கிறது மூலமாக வெயில் பட்டு எல்லாம் கூட்டுப்புழுக்குள்ளேயே மண்டையை போட்டுரும். அதுக்கடுத்து நீங்கள் போடுற பயிரில் பூச்சி தாக்குதல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து நீங்கள் எந்த பயிராக இருந்தாலும் சரி மண்ணில் சத்து எடுத்து தான் வளருது. அப்போ மண்ணில் சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ அவ்வப்போது மண்ணுக்கு தேவையான சத்தியம், அதாவது குப்பைகள், அப்புறம் தேவை ஏதாவது செடியில் அதெல்லாம் பிடுங்கி போடுறது, அதே மாதிரி செடியோட ட்ரை லீவ்ஸு, மாட்டு சாணம், அந்த மாதிரி குப்பை, இதெல்லாம் மண்ணுக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி கொடுக்க கொடுக்க மண்புழோட எண்ணிக்கை அதிகமாகும். அதே மாதிரி மண்ணில் இருக்க உயிர்கள் எண்ணிக்கை அதிகமாகிடுச்சினாலே பயிர்களுக்கு தேவையான இயற்கையான சத்துக்கள் கிடச்சி பயிர்கள் நல்லா வளரும். அதே மாதிரி பயிர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையான சத்து கிடைக்குதோ அந்த அளவுக்கு அதோட எதிர்ப்பு சக்தி, செடிகளோட எதிர்ப்பு சக்தி பார்த்தீங்கன்னா நோய்க்கும் சரி பூச்சிகளுக்கும் சரி ரொம்பவே அதிகமாக இருக்கும். சரிங்களா. இது ஒரு விஷயம். இப்போ அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள விதை நெல்லை பயன்படுத்த வேண்டும். அதாவது விவசாயி இருக்காங்க இல்லையா, அவங்களோட வீட்டில் இருக்க விதைகளை மட்டும்தான் அவர் அவரோட விவசாயத்துக்கு அவர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இப்போ எல்லாம் நம்ம இந்தியா ஏதோ தற்சார்பாக இருக்குது, சஸ்டெயினபிளாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இன்னமும் நிறைய விவசாயிங்க அது விதைகளுக்காக
பெரிய வெளிநாட்டு கம்பெனி, அப்புறம் இன்செக்டிசைடு, யூரியாக்காக வந்து நிறைய வெளிநாட்டு கம்பெனியை தான் இன்னமும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து சஸ்டைனபிளாக இல்லை, எப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுக்கு தேவையான உணவு அவனே எப்போ வந்து ஒரு 50% இல்லை ஒரு 90% உற்பத்தி பண்ண முடியுதோ அப்போ தான் வந்து இந்தியா வந்து சஸ்டைனபிள். ஸோ அது ஒரு இந்தியா வந்து சஸ்டைனபிள்லாம் வந்து கிடையாதுங்க, சரிங்களா? இதான் வந்து உண்மை. ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்ட் வரும், அதாவது எந்த ஒரு பயிர் போட்டதுக்குமா அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து அடுத்த பயிருக்கான விதையை வந்து கொஞ்சம் தனியாக வந்து எடுத்து வச்சிடணும். அதுக்கு அடுத்து காலம் வரும்போது அந்த பயிரை போகிறதுக்கு வந்து வீட்டில் இருக்க விதையை வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போ மற்ற கடைக்காரன் நம்பி அவனுக்கு விதையும் வந்து தேவையில்லை, அவர் ஃபார்மர் வீட்லேயே வந்து விதை இருந்துச்சு அதே யூஸ் பண்ணி நல்லா வாழ்ந்தார். ஆனால் இப்போ தான் வந்து எல்லாம் மாறிடுச்சு. ஸோ விவசாய வீட்டில் இருக்க நெல்லை மட்டும்தான் முக்கியம் வந்து பயன்படுத்தணும், இது ஒரு விஷயம். இதுக்கு அடுத்து இயற்கை உயிர்கொல்லிகள் அப்படின்னு வந்து பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. என்னடா இது உயிர்கொல்லி அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, நீங்கள் வந்து ரொம்ப பயப்படுற அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, வேப்ப மரத்து தான் சொல்கிறாங்க. வேப்ப மரம் எப்போ உயிர்கொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச்சி வந்து செடி தேடி வராமல் பண்ணுது, முட்டை போட்டாலும் கூமுட்டையாக போயிடும், அதுக்கடுத்து புழு வரல, அப்போ ஒரு உயிர் அங்கே அவுட்டு. அதே மாதிரி புழு வந்து சாப்பிடுது, ஒரு நாளைக்கு அதோட உடம்பை விட 50 மடங்கு சாப்பிடுது, ஏன்னா 48 வெளியே அனுப்பிடும். ஆனால் இந்த வேப்ப மருந்து அந்த கரைசலை வந்து தெளிச்சதுக்கப்புறம் 50 சாப்பிட்டுட்டு 50 வெளியே ஏற்றிடும், உள்ளே எதுவுமே இருக்காது, அப்படியே வந்து செத்துடும். இது ஒரு உயிர்கொல்லி தானே. அதே மாதிரி இதெல்லாம் தாண்டி கூட்டுப்புழுவும் ஆனாலும் அதால் வந்து பூச்சியாக வர முடியாது, கூட்டுப்புள்ளியே செத்துடும். அப்போ இது ஒரு உயிர்கொல்லி தானே. ஸோ இதை பற்றி நம்ம வந்து எப்படி வந்து கரைசல் வந்து ரெடி பண்ணலான்றதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருப்போம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு இயற்கை உயிர்கொல்லி. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு அடுத்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, பறவைகளை வயலுக்குள் வர வைக்க வேண்டும். என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, முன்னாடிலாம் வந்து சோளக்காட்டு பொம்மை இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி வயலில் வந்து டீ ஷேப்பில் குச்சியை வந்து அங்கங்கே ஒரு ஏக்கருக்கு 25 மாதிரி 20 மாதிரி நட்டு வச்சுதாங்க. ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா, குறிப்பாக அந்த பறவைகள் வந்து உட்காந்து பயிரில் இருக்க புழுவை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக. அதே மாதிரி இந்த எலி தொல்லை இதெல்லாம் வந்து இருக்குங்களா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆந்த எக்ஸாம்பிளாக இல்லை, இது வந்து ஒரு உண்மை. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆந்தை மட்டும் அதோட இனப்பெருக்க காலத்தில் 600 800 எலி வந்து பிடிச்சி தின்னுவான். அப்போனா பாருங்கள், நீங்கள் வந்து டீ ஷேப்பில் குச்சி வச்சாலே போதும், உங்களால் எலியை வந்து சுலபமாக கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி மற்ற வாலாட்டி குருவி, இரட்டை வால் குருவி, இந்த மாதிரி பல பறவைகள் வந்து உட்காந்து வயலில் இருக்க பூச்சி புழுவெல்லாம் பிடிச்சி சாப்பிடுவோம். இந்த வெட்டி எலியாக இருக்கட்டும், இந்த புழுவாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிட்றதுனால உங்களோட வயலில் பூச்சி மருந்து வேலையே இல்லை, செலவும் ரொம்ப ரொம்ப வந்து கம்மி. இதுதான் உண்மையான விஷயம். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் மாறுங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இடுபொருட்கள். என்னடா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பயிர்களுக்கான வளர்ச்சி ஊக்கிகளுக்கு தாங்க. அதாவது பயிர்களுக்கு தேவையான சத்தை வந்து எப்படி வந்து பயிர்கள் நம்ம வந்து அப்பப்போ கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வயலோட வேலியில் இருக்க செடிகள், இலைதலைகள் அதெல்லாம் வந்து அப்பப்போ மூடாக்கா வந்து போடுறது. அதே மாதிரி குப்பை, அப்புறம் அந்த மீன் அமிலம் இருக்குது, அதே மாதிரி பஞ்சகாவியம் இருக்குது, அப்புறம் ஆட்டு ஊட்டம், அந்த மாதிரி இயற்கை கரைசல். அது மட்டும் இல்லாமல் தேமோர் கரைசல், அதாவது பூக்கள் வந்து உதிருது, இல்லை குறிப்பாக வெயில் காலத்தில் பூக்கள் உதிர்வது அதிகமாக வந்து இருக்கும், பூக்கள் அதிகமாக பூக்கணும், காய் அதிகமாக பிடிக்கணும் அப்படின்னா இந்த தேமோர் கரைசலை வந்து பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி இந்த தயிர், இந்த தேமோர் மோர் இருக்கிற புளிச்ச மோர், அதை வந்து அப்படியே நீங்கள் வந்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கூட கலந்து அடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து லாக்டோபெசிலஸ் வந்து இருக்கும். இதை வந்து இயற்கையாகவே பூச்சிகளையே வந்து கட்டுப்படுத்தும். இதுக்கடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி மூலிகை பூச்சி வெரைட்டிகள். நாம் எந்த ஒரு உயிரையும் கொல்லாமல் ஜஸ்ட் அது வாசனையை வச்சு தேடி வரதை மட்டும் தடுத்து அதை வந்து அப்படியே வந்து திருப்பி அனுப்பிடுறோம். அதுதான் வந்து இந்த மூலிகை பூச்சி வெரைட்டி. எப்பரா தயாரிக்குது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளுங்க. இந்த ஆடு தின்னாம்பால், அதாவது ஆடு மாடு எதுவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா கசக்கணும், அதேமாதிரி உடச்சா பால் வரணும், இந்த மாதிரி இலைகள். அதாவது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா, எருக்கு உடச்சா பால் வரும், ஆடு மாடு ஆடு தின்னாம்பாலை, அப்புறம் ஆடத்தோடா, துளசி, அப்புறம் பப்பாளி இலை, அப்புறம் வேப்ப இலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உடச்சிருந்து சின்ன சின்னதாக வெட்டி கோமியத்தன், அது வந்து மூழ்கிறவர்களுக்கு நல்லா கோமியத்தில் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாள் நல்லா மூடி போய் டைட்டாக வந்து மூடி வச்சிடணும். அதை வந்து அதை எதுவும் போகாமல். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து அதை வந்து எடுத்து நல்லா அதெல்லாம் வடிகட்டிட்டு அந்த இலைகளை அப்படியே மூடாக்காந்து செடிகளுக்கு கீழே போட்டுலாம். அதே மாதிரி அந்த கோமியத்தை வந்து எடுத்து 10 லிட்டருக்கு 1 லிட்டர் வந்து கலந்து செடிகளுக்கு மேலே அடிக்கிறதுனால செடிகளோட வாசனை வந்து மறைக்கப்படுது. அதனால வந்து பூச்சி வந்து தேடி வராமல் அப்படியே வந்து விரட்டி அடிக்கப்படுது. இதான் வந்து மூலிகை பூச்சி விரட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே வந்து பயன்படுத்தின வந்து முறை. அதே மாதிரி இப்போயும் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க. அதை நான் வந்து நேரிலே வந்து பார்க்குறேன். நிறைய ஃபார்மர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்து சொல்கிறீங்க யூடியூப்பில், நானும் அதை வந்து பார்க்குறேன். அது வந்து எனக்கு உண்மையாக வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து நிறைய வழிகள் வந்து பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா, அது வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாம் வந்து ஏன் வந்து இயற்கை விவசாயத்துக்கு இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கோம், ஏன்னா அது க்ரீன் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான் இந்த ரகங்கள் இவ்வளோ வந்துச்சு. அதனால தான் இப்போல்லாம் நம்ம வந்து இருக்கோம், எல்லாருக்கும் வந்து சோறு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது நிறைய பேரோட எண்ணங்கள் வந்து அப்படி இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று கேட்குறேன், எல்லாருக்கும் சோறு கிடைக்குதா? இல்லை. இந்தியாவில் மட்டும் 80% ஆஃப் த சில்ட்ரன் வந்து சத்து குறைபாடுனால வாடிட்டு இருக்காங்க. யாருக்கும் ஒழுங்காக சாப்பாடு இல்லை, தரமான பால் இல்லை, தரமான உணவு இல்லை.
எல்லாத்துலேயும் வந்து எல்லாம் மகசூல் எடுக்கணும், எல்லாம் வந்து காசுன்னு சொல்லி ஓடிட்டுருக்காங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சோறு எங்கே இருந்துச்சோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கம். அவங்களுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டு தற்சார்பாக வந்து வாழ்ந்துட்டு நிம்மதியாக அவங்களோட காலத்தை வந்து ஓட்டினாங்க. இந்த காசு பணம்னு சொல்லி வந்து அடித்து பிடிங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்களுக்கு தேவையான உணவு மட்டும்தான் தான் அவங்களோட பெரிய சந்தோஷம். இங்கே என்ன தான் ஓடி வளர்க்குறது எல்லாம் கடைசியில் எங்கே போகுது? சாப்பாட்டுக்கு தானே போகுது. சாப்பாடே உங்களுக்கு வந்து விஷமாக கிடைக்கும் போது அப்புறம் என்ன பண்ணுறது? ஸோ அதனால தயவு செஞ்சு இனிமேலாச்சும் மாறுங்க. எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக லாபம் கிடைக்கல, ஈல்டு வரல அப்படின்லாம் சொல்கிறீங்க. அப்போல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு ஃபார்மர் வந்து சொல்கிறாரு, அதாவது ஒரு விவசாயி வந்து நேரில் அவருக்கு போய் கேட்டப்போ அவர் வந்து நேரில் சொல்கிறாரு, ஒரு வெண்டைக்காய் தோட்டம் வச்சுருக்காரு. இப்போ வர ஹைப்ரிட் சீட்ஸு, ஹைப்ரிட் விதைங்க அதெல்லாம் போட்டு ஒரு விவசாயி வந்து வெறும் 30 காய் தான் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்ருக்காரு, வெண்டைக்காயில் 30. ஆனால் நாட்டு ரகம் போட்டு இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயி வந்து 120 காய் வந்து எடுக்கிறாரு. அப்போ 30 எங்கே இருக்குது, 120 எங்கே இருக்குது? அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இயற்கை விவசாயம் வந்து மாறும்போது உங்கள் மகசூல் வந்து அதிகமாகிட்டே வரும், குறையவே குறையாது. இதுதான் வந்து உண்மை. ஸோ நம்ம வந்து எல்லாருக்கும்லாம் உங்களால் சோறு போட முடியும்னாலும் உங்கள் குடும்பங்களுக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் நினச்சா தயார் பண்ண முடியும் இல்லையா? அப்போ நீங்கள் நினச்சா உங்களுக்கு தேவையானதை இயற்கையை உற்பத்தி பண்ண முடியும் இல்லையா? ஏன்னா இப்போ ஏன் இதை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இருக்கிற பாப்புலேஷனுக்கு சோறு போடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்து வருங்காலமே இருக்காதுன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸோட ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அதாவது 60% ஆஃப் மேரேஜ் வந்து டைவர்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. முக்கியமான காரணம் வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம். முக்கியமாக இந்த விஷம் அடித்து வந்து காய்கறி செடிகள் இதெல்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடல் உறுப்புகள் வந்து குறைபாடுகள் வந்து வருது. இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய ப்ராப்ளம் வந்து கேன்சர் வருது. அதேமாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய கேன்சர் கேசஸ் வந்து அதிகமாகிட்டு வருது. ஸோ இனிமேல் ஆச்சு நம்மளுக்காக, நம்ம வருங்காலுக்காக, நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்காக வச்சு கொஞ்சமாக இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க. நீங்கள் உங்கள்கிட்ட நல்லா இல்லைனா கொஞ்சம் மாடி தோட்டம் வச்சோ உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கொஞ்சம் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணி கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னதில் நிறைய பேர் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம், நிறைய பேர் கோவம் வரலாம். ஆனால் இதான் வந்து உண்மை. யூ ஹேவ் டு அக்செப்ட் இட், தேர் இஸ் நோ சேஞ்ச். நீங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு அடுத்த ஃபுல் வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நிறைய தகவல்களோட. நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.